நம்ம ரொம்ப படித்தாலும் ரிசல்ட் வர மாட்டேதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்கு ரீசன் நம்ம செய்கிற சில மிஸ்டேக்ஸ். வணக்கம் நண்பர்களே, இது அல்லல் ஸ்டடி சர்க்கிள். சீரியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நானும் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ப்ரிப்ரேஷன் டைமில் நான் பண்ண மிஸ்டேக்கில் இருந்து தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நான் பண்ண சில காமன் மிஸ்டேக்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் நம்ம பண்ணுற 5 பிக்கஸ்ட் மிஸ்டேக். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்கள் ப்ரிப்ரேஷன் லெவல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுங்க. மிஸ்டேக் நம்பர் 1, ரொம்ப புக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. நம்ம என்ன நினச்சிக்குவோன்னா ரொம்ப புக்ஸ்னால் ரொம்ப நாலேஜ் அப்படின்னு. பட் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா 3 பாலிட்டி புக்ஸ், 4 ஹிஸ்ட்ரி புக்ஸ், டிஃப்ரெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ், ஃபைனலாக கன்ஃபியூஷன் தாங்க மெஞ்சும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக். சமச்சீர் கல்வி புக்ஸை நீங்கள் பேஸ் செட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஒரு குட் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் வச்சுக்கோங்க. 5 புக்ஸ் படிக்கிறத விட ஒரு புக்கை 5 தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவிஷன் தாங்க கீ. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 2 என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம டெய்லி புதுசாக டாபிக்ஸ் படிப்போங்க, ஆனால் ஓல்டு டாபிக்ஸை ரிவிஷன் பண்ண மாட்டோம். ஸோ 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3-2-1 ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். 3 டேஸ்க்குள்ளே ரிவிஷன் அண்ட் 2 வீக்ஸ் படித்ததை அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு அடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். அண்ட் 1 மந்த் ஃபுல்லாக படித்ததை 1 மந்த்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ ரிவிஷன் இல்லை அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வேஸ்ட்டுங்க. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை இக்னோர் பண்ணுறது. இது ரொம்ப பெரிய மிஸ்டேக்குங்க. டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டடாக கான்செப்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணலைன்னா எக்ஸாம் பேட்டர்ன் புரியாது. அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின் பேப்பராவது சால்வ் பண்ணுங்கள். ரிப்பீட்டட் டாபிக்ஸை நோட் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட் ஏரியாஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தாங்க எக்ஸாமுக்குரிய ப்ளூ பிரிண்ட். அண்ட் மிஸ்டேக் நம்பர் 4 என்ன அப்படின்னா டெய்லி எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கிறது. தியரி மட்டும் படித்தா போதுமாங்க? எக்ஸாமில் ஆப்ஷன்ஸில் கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ண ஸ்பீட் வேணும்ல. ஸோ ப்ராக்டிஸ் இல்லைன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஃபெயில் ஆகும், அக்யூரசி குறையும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி 25 to 50 மினிட்ஸ் எம்சிக்யூ பாருங்கள். அண்ட் வீக்லி 1 ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குங்க. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 5 கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது. இந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேங்க. 1 டே 8 hours படிப்போம் அண்ட் நெக்ஸ்ட் 3 days கேப் விட்டுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இது மோட்டிவேஷன் பேஸ்டு ஸ்டடி. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு டிசிப்ளின் வேணுங்க. ஸோ மினிமம் 3 to 4 hours டெய்லி படிங்க. ஃபிக்ஸ்டு டைம் செட் பண்ணுங்கள். ஸ்டடி டைம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டு டைம் செட் பண்ணுங்கள். டெய்லி சின்ன சின்ன டார்கெட் வச்சு படிங்க. அப்போ தான் நமக்கு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். நம்ம முடிக்கும்போது கன்சிஸ்டன்சி தாங்க சக்ஸஸ்க்கு பயங்கரமான சீக்ரெட்டாக இருக்க போகுது. அண்ட் அவங்க 10 hours படிக்கிறாங்க, அவங்க கோச்சிங் போகிறாங்க, இவங்க கோச்சிங் போகிறாங்க, இதெல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்டாப் கம்பேரிஷன். நம்ம காம்படிஷன் நம்ம எஸ்டர்டே வெர்ஷன் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், டூ மெனி புக்ஸ், ரிவிஷன் இல்லாமல் இருக்கிறது. 3வது, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இக்னோர் பண்ணுறது. அண்ட் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கிறது. கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் ஆல்ரெடி மெஜாரிட்டி ஆஸ்பிரண்ட்ஸை விட அகேட்டில் இருப்பீங்க. நானும் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அல்லல் ஸ்டடி சர்க்கிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ எந்த மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு. லெட்ஸ் க்ரோ டுகெதர்.